أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله وشاقوا الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضروا الله شيئا وسيحبط أعمالهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 31 வசனங்களை நேற்று வரை நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக 3 நாட்களாக தொடர்ச்சியாக முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா படிப்படியாக அவர்களுடைய குணாதிசயங்களையும் அவர்களோடு அவன் நடந்து கொள்ளும் விதத்தையும் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணைகளை பற்றியும் ஒவ்வொன்றாக நேரடியாகவும் இஷாராவாகவும் சமிக்கையாகவும் சொல்லிக்கொண்டே வந்தான். இப்படி 31 வசனங்களை நாம் நேற்று வரை பார்த்திருக்கிறோம். இப்போது அடுத்த 4 வசனங்கள் 32, 33, 34, 35 இந்த 4 வசனங்களை நீங்கள் காணலாம். இந்த 4 வசனங்களுடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு முன்னால் முதலில் அந்த 4 வசனங்களுடைய ஒரு பியூட்டியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வசனங்களுடைய இந்த சீக்வன்ஸ் அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை சுப்ஹானல்லாஹ். இந்த 32வது வசனம் அவர்களுக்கானது, அதாவது முஃமின் அல்லாதவர்களுக்கானது. 32வது வசனம் 33வது வசனம் முஃமின்களுக்கானது. பின்பு 34வது வசனம் அவர்களுக்கானது, 35வது வசனம் மீண்டும் முஃமின்களுக்கானது. அவர்களுக்கானது முஃமின்களுக்கானது, அவர்களுக்கானது முஃமின்களுக்கானது. ஒரு வசனம் அவர்களுக்கு, ஒரு வசனம் முஃமின்களுக்கு, ஒரு வசனம் அவர்களுக்கு, ஒரு வசனம் முஃமின்களுக்கு. இப்படி ஒரு சீக்வன்ஸில் அல்லாஹு தாலா இந்த அழகுபட இந்த இடத்தை கொண்டு வந்திருக்கின்றான். அதே நேரத்தில் நான் இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், இலக்கணம் புரிந்தவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை அல்லாஹு தாலா லமீரில் முடிப்பான். ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்த முடிவும் ஹும் ஹும் கும் என்று அல்லாஹு தாலா முடிப்பான். ஹும் அவர்கள், கும் நீங்கள் என்று அல்லாஹு தாலா முடிப்பான். இப்போ இந்த 4 இடங்களிலும் நீங்கள் பாருங்கள். முதல் வசனம் 32 ஹும் அவர்கள், பின்பு 33வது வசனம் கும் நீங்கள், மீண்டும் 34 ஹும் அவர்கள், மறுபடியும் அடுத்த 35வது வசனம் கும் நீங்கள் என்று அல்லாஹு தாலா அவர்கள் நீங்கள், அவர்கள் நீங்கள் என்று முடிக்கின்றான். இதனுடைய இன்னொரு பியூட்டியை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு புரிய வரும். எப்போது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் என்று பேசுகிறாரோ அவர் 3ஆம் அவராக மாறிவிட்டார். பேசக்கூடிய நபரிலிருந்து அவர் 3வது மனிதர். அவர் அவர்கள் என்றால் அவங்க இங்கே இல்லை எங்கேயோ இருக்கிறாங்கன்றது பொருள். நீங்கள் என்று பேசினால் அவர் பேசக்கூடியவருக்கு முன்னால் இருக்கிறார் என்பது பொருள். முகாத்தபாவரர், முன்னாடி இருப்பவர். இப்போ அல்லாஹு தாலா முஃமின்களை முகாத்தபாக்குகின்றான், முஃமின்களை நீங்கள் என்று பேசுகின்றான், அல்லாஹ் தன்னோடு இணைக்கின்றான். முனாஃபிகீன்களை, முஃமின் அல்லாதவர்களை அவர்கள் என்று பேசுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நான் சொல்றது புரியுதுங்களா? முஃமின்களை எதிரில் வைத்து பேசுகின்றான், முனாஃபிகீன்களை முஃமின் அல்லாதவர்களை அவர்கள் என்று பேசுகின்றான். அல்லாஹ்வே தூரமாக்குறான். அந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் தஆலா அதை கொண்டுட்டு வரான். இப்போ இந்த பியூட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை கவனியுங்கள். இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹி வஷாக்குர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா. நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும், நேர்வழி இதுதான் என்பது தெளிவானதற்கு பின்னாலும் எவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்து, முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது முஃமின் அல்லாத எல்லோரையும் அல்லாஹ் எடுத்துதான் இந்த இடத்துல. அவர்கள் மஜூசிகளாக இருக்கலாம், அவர்கள் குஃபார்களாக இருக்கலாம், அல்லாஹ்வை ஒரேடியாக மறுப்பவர்கள், கடவுளே இல்லை என்று மறுப்பவர்கள், சூரியனை வணங்குபவர்கள், நெருப்பை வணங்குபவர்கள், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். முஃமின்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரும் நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்வை ஏற்க மறுத்து அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லக்கூடிய நல்லடியார்களை தடுத்து நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊறு விளைவிப்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர்களால்
இப்போ இப்படிலாம் செய்கிறாங்கல்ல, அல்லாஹினுடைய பாதையை விட்டு தடுக்கக்கூடியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி கிண்டல் செய்வது, அல்லது அவர்களுடைய விஷயத்தில் தாறுமாறாக தவறுதலாக பேசுவது, இது எல்லாமே நேர்வழி இதுதான் என்பதை தெரிந்ததற்கு பின்னால் எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், லை யதுர்ருல்லாஹ ஷைஆ, அல்லாஹுக்கு கடுகளவும் இடையூறு அவர்களால் செய்துவிட முடியாது. நீங்கள் செய்யுங்க, என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, ஆனால் யாருக்கு இடையூறு செஞ்சிட முடியாது? அல்லாஹுக்கு இடையூறு செய்துவிட முடியாது. அல்லாஹ் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் போகும், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா அதை வளர்த்து கொண்டே இருப்பான். நீங்கள் செய்யக்கூடிய தீங்குகள் தடங்குகள் எல்லாம் மக்களுக்கு செய்வீர்கள், மக்களுக்கு நீங்கள் இன்னல்களை துன்பங்களை கொடுப்பீர்கள், பள்ளிவாசல்களை இடிப்பீர்கள், பள்ளிவாசலை போட்டு பூட்டுவீங்க, பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கிகளை இறக்குவீர்கள், செய்யுங்க. ஆனால் இதனால் இஸ்லாத்துக்கு ஏதாவது பாதிப்பா? ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க மார்க்கத்துக்கு நம்ம பாதிப்பு கொடுத்துட்டோம், இஸ்லாத்திற்கு நாம் இடையூறு செய்து விட்டோம், அல்லாஹை நம்ம அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். அப்படிலாம் கிடையாது. லை யதுர்ருல்லாஹ ஷைஆ, அல்லாஹுக்கு அவர்கள் எந்த இடையூறும் செய்துவிட முடியாது. வஸயுஹ்பிது அஅமாலஹும், அவர்களுடைய செயல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான், அவர்களுடைய அமல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான். இது அவர்களுக்கானது. இப்போ முஃமின்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் கீழ்ப்படியுங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள், கட்டுப்பட்டு நடங்கள். அவர்களுக்கு இப்போ நமக்கான விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் நீங்கள் முஃமின்கள். வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவர்கள் அஅமாலஹும் வஸயுஹ்பிது அஅமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். இப்போ வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சேதப்படுத்த மாட்டான், பாத்திலாக்க மாட்டான், அழித்து விட மாட்டான். இப்போ மீண்டும் அவர்களுக்கானது, இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹி, எவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்து அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்பவர்களை தடுத்து நிறுத்திய நிலையிலேயே சும்மமாகு, இறந்து விட்டார்களோ, வஹும் குஃபாரும், அவர்கள் அல்லாஹ்வை மறுத்த நிலையிலேயே அவர்கள் இறந்து விட்டார்களோ, அல்லாஹ்வை மறுக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏற்கலை, பின்பு தௌபாவும் செய்யலை, இணை வைப்பிலிருந்து வெளியே வரல, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் மறுத்த நிலையிலேயே இருந்து அதே நிலையில் எவர்கள் மௌத்தாகி விட்டார்களோ, ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். இப்போ இதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். நல்லா தெளிவாக விளங்கணும். மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவருடைய மௌத்துக்கு முன்னால் அவர் தௌபா செய்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் சூரா ஃபுர்கான் பேசுகின்றது, எவர்கள் தௌபா செய்து விடுவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். இல்லல்லதீன தாபு மின் பஅதி ஸாலிக வ அஸ்லஹு ஃபஉலாயிக அதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா நன்மைகளாகவே மாற்றி விடுகின்றான். அவர்கள் என்னவெல்லாம் காலம் முழுக்க பாவம் செய்தார்களோ அவர்கள் உருகி தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய நேரத்தில் வாழ்நாளினுடைய பாவங்களை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகின்றான் என்று சூரா ஃபுர்கான் பேசுகின்றது. ஆனால் எவர்கள் தௌபா செய்யாமல், தான் செய்த பாவத்தை பாவம் என்றே உணராமல், தான் செய்த தவறை தவறு என்றே உணராமல், உருகாமல், அல்லாஹ்விடத்திலே மெதப்போடு திமிரோடும் தெனாவட்டோடும் இப்படியே இருந்து அவர்கள் அதே நிலையில் மௌத்தாவார்களோ, ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை, ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இது அவர்களுக்கானது. மீண்டும் அல்லாஹ் நமக்காக பேசுகின்றான், ஃபலா தஹினு வ ததுஉ இல ஸல்மி வ அன்துமுல் அஅலவுன். இப்போ இது போர்க்களத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு பேசுகிறான். முஸ்லிம்கள் முஃமின்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள், உயர்ந்த மார்க்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றான், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கின்றான். உங்களுடைய இந்த கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டிருக்கின்றது, உங்களுடைய இந்த உயர்வு இஸ்லாத்தை கொண்டிருக்கிறது. நீங்க முஸ்லிமா பிறந்ததுனால இஸ்லாத்துக்கு உயர்வு இல்லை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்ததினால் நமக்கு பெருமை. இஸ்லாத்துல அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறான், இஸ்லாத்தை பின்பற்றும்படி அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறான். அன்துமுல் அஅலவுன், இப்படி நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை எச்சரிக்கையும் செய்கிறான்,
இதை ஒரு சமாதானமாக எப்படி ஒரு நல்ல முறையில் அட்வைஸும் செய்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று எதிரிகளுடைய படைகளை பார்க்கும்போது அப்படியே ஒரு பயம் வருது. நம்ம தோத்துருவோமோ, நம்ம முடிஞ்சு போயிடுவோமோ, நம்ம இத்தோட க்ளோஸோ இப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட போய் சமாதானம் செஞ்சுக்கலாமா என்று பம்பாதீங்க. அல்லாஹ் பேசுகிறான், ஃபலா தஹினு வததுஉ இலஸ்ஸல்மி வஅன்துமுல் அலவுன். நீங்கள் உயர்ந்தவர்களாக முஃமின்களாக இருக்கக்கூடிய நிலையில் சமாதான உடன்படிக்கையை அவர்களிடத்தில் கொண்டு சென்று அழைப்பு கொடுத்து ஃபலா தஹினு அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்காதீங்க. நீங்க ஏன் அவங்க கிட்ட கெஞ்சுறீங்க? நீங்கள் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டாம், பம்பாதீங்க. நீங்க எப்பவுமே இஸ்லாத்தை கடைபிடித்து கொண்டு ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஏன் தெரியுமா? வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற யார் வேணும் உங்களுக்கு? யாருக்கு எதிர்பார்க்கிறீங்க? வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். வலை யதிரக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களில் ஒன்றையும் குறைக்க மாட்டான். நீங்க தைரியமா நில்லுங்க. ஒன்று அல்லாஹ் வெற்றியை தருவான் இந்த உலகத்தில், அல்லது ஷஹீதை கொடுப்பான், அது மறுமையில் வெற்றி. அவ்வளவுதானே. இரண்டில் ஒன்றை சந்திக்க போகிறீர்கள். வலை யதிரக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களில் எதையும் அல்லாஹு தஆலா குறைக்க மாட்டான். பின்பு என்னத்துக்கு அவங்க கிட்ட போய் கெஞ்சுறீங்க? இல்லைங்க, அப்படிங்க இப்படிங்க, விட மாட்டாங்க, பிரச்சனை ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் ஒன்று வெற்றியை சந்திப்பீர்கள், இரண்டாவது ஷஹீதை சந்திப்பீர்கள். உங்களுடைய அமல்கள், கூலிகள் ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்கப் போவதில்லை. அல்லாஹ்விடத்தில் அதற்கான நன்மை இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கத்தான் போகின்றது. நீங்க அவங்க கிட்ட போய் பம்பாதீங்க என்று. இப்போ ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை. 34வது வசனம். 35 வலை யத்திரக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அழிக்க மாட்டான், குறைத்து விட மாட்டான் என்று இந்த 4 வசனங்களை அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு